அந்த காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் நாங்கள் தோட்டக்காட்டில் தூங்குவோம், குப்பையில் படுத்து கூட தூங்குவோம், மாடு மேய்க்க போனால் கூட தூங்குவோம். அப்போ வரும்போது எழுப்பிட்டு வருவாங்க. பக்கத்து ஊருக்காரங்க ஏலை அறுத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் படுத்துருக்கேன்ப்பா பிறப்போ எழுப்பி விடும்போம். இப்போ மேலே நடமாட பயமாக இருக்குங்க. உலகத்தை பார்த்தாலே பிள்ளைக, நம்ம பிள்ளைங்க வேறு அந்த பிள்ளைங்க வேறு இல்லை. என்ன தான் மக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்களோ, நம்ம இப்படி வாழ போகிறாங்களோ, என்னத்தை சொல்லன்னே தெரியல. சாமி ஒரு தெய்வத்துக்கு சமம். சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு தெய்வம் இல்லையா? அந்த காலத்தில் நாங்கள் மேற்க கடம்பூர் பக்கத்தில் கூட வேலை போய் ஒத்தி இங்கே கலிங்கப்பட்டிக்கிட்ட அங்கிட்டு போய் ஒத்தியில் காட்டுக்குள்ளே ஒத்தியில் போய் கிடப்போம். தண்ணி இல்லாமல் எந்த பயம் இருக்காது. பிள்ளைய இப்போ எப்படி நடமாடுதுகளோ, என்ன தான் உலகத்தில் என்ன தான் நடக்கு, என்ன தான் சொல்லன்னே ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆஸ்பத்திரிலையும் நம்மளை மாதிரி பாசமாக அக்கறையோட ஆசையோட மக்கள் பார்க்கணும், எந்த ஜாதினாலும் எந்த ஆட்கள்னாலும் பார்க்கணுன்னு ஆசையோடு வாராங்கன்னு நினச்சா ஆசையோடு ஒன்றும் வரல. பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியுதா, கண்ணு நல்லா தெரியுதா, 2 கண்ணும் தெரியுதா, 1 கண்ணு தெரியுதா, மருந்து ஊற்றுனது வலிக்கலையா அப்படின்னு தான் கேட்க வராங்கள வரிசை. ஒரு நன்றியோட மனுஷத்தன்மையோட எங்கேருந்து வந்தீங்க, எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கல. நான் நம்மளை மாதிரி தான் கேட்க நினச்சிக்கிட்டு இருக்கேன். பிறகு போன வட்டம் தான் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் அரவிந்திலே எங்கே போனாலும் இந்த மண்டையடி தான். உனக்கு குறைஞ்சவளான் இருக்கிறது. நம்ம மருந்து ஊற்றவும் இது வலிக்கலையா, உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது. பாசத்தில் கிடையாது. நானும் பார்க்க போகிறேன், எனக்கு வலிக்குமா வலிக்காதா, எனக்கு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா விசாரிக்கத்தான் வராங்களா வலிசி. உண்மையான பாசமாக நம்மளை மாதிரி கேட்கல.